இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த ட்ரிங்க்ல ஜீரண சக்தி அதிகமா இருக்குப்பா. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவு நீரை வெளியேற்றும்பா. கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும்பா. மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், மீடியமான மாதுளம்பழம். இதை கட் பண்ணிக்கிடுவோம். மாதுளம்பழத்தை உள்ள ஒத்துக்கல் எடுத்தாச்சுப்பா. இது இப்படி இருக்கட்டும். இப்போ அம்மா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டையும் நல்லா தோலை சீவிக்கிடுவோம். நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்சுட்டு நல்லா பீட்ரூட் தோலை நல்லா சீவிக்கிடுவோம். பீட்ரூட்டை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா பீட்ரூட்டில் அதிகமான வைட்டமின் B12 இருக்குது. அதனால் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பீட்ரூட்டை நம்ம தோல் சீவியாச்சு. இதையும் ஒரு கிண்ணத்தில் நறுக்கி வச்சுக்கிடுவோம். பீட்ரூட் இப்படி சாப்பிட்றதுனால நல்லா உங்களுக்கு கலர் உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கிடைக்கும். நம்ம லிப்ஸ் நல்லா பிங்க் கலரில் நல்லா வரும். பீட்ரூட்டை இதை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு பீட்ரூட்டை நம்ம தோல் சீவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது இப்படியே இருக்கட்டும். அம்மா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன்ப்பா. இந்த ஆப்பிளையும் கட் பண்ணிக்கிடுவோம். நடுவில் உள்ள விதையை எடுத்துருவோம். இந்த ஆப்பிளை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு ஆப்பிளை கட் பண்ணியாச்சுப்பா. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். நம்ம பீட்ரூட் நறுக்கி வச்சோம் இல்லையா, இதில் போட்டுக்கிடுவோம். மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அடித்தாச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. அதுக்கடுத்து பீட்ரூட் நல்லா அரைஞ்ச பிறகு இப்போ நம்ம ஒரு மாதுளம்பழத்தை இதை இதில் போட்டுருவோம். அதுக்கடுத்து ஆப்பிள் பழம் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குருவோம். இஞ்சி ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை உங்களுக்கு அடித்து கொண்டுட்டு வரேன். மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ நம்ம மிக்சியில் அடித்தாச்சு. எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஜல்லடை வச்சுக்குவோம். இதை நிறுத்துருவோம். நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா இப்போப்பா நம்ம இது ஜூஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது கொஞ்சம் லாஸ்ட்டில் சக்கை வந்திருக்கு. இதுக்கு நமக்கு தேவையில்லை. அப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கிடுவோம். பட்டை நல்ல வெயிட்டை குறைக்கக்கூடியதுப்பா. நல்லா ஜீரண சக்தியையும் நம்மளுக்கு தரக்கூடியது. கரையா கொழுப்பு கூட நம்ம உடம்புல உள்ள கரையா கொழுப்பு கூட நல்லா கரைக்கக்கூடியது இந்த பட்டை. இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கிடுவோம். ஒரு 4 கிராம்பு போட்டுக்கிடுவோம். கிராம்பும் நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது. நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது. நல்லா உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடியது இந்த கிராம்பு. அதனால் ஒரு கிராம்பு ஒரு 4 போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிடுவோம். இது பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக புதினா போட்டுக்கிடுவோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ அம்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். நல்லா பட்டை இஞ்சி நல்லா புதினா எல்லாமே நல்லா அதில் உள்ள சத்துக்கள் பூரா இறங்கிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு கிளாஸில் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பட்டை கிராம்பு இஞ்சி இதெல்லாம் வேக வச்சுருந்தோம். அந்த தண்ணியை இதில் நிறுத்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிடுவோம். எலுமிச்சம்பழத்தில் நல்ல வைட்டமின் C இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 5-6 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிடுவோம். மாதுளம்பழம், ஆப்பிள், பீட்ரூட் இதை அடித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் நம்ம ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ
வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா நல்ல வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஜூஸை வந்து நார்மலாக ஊற்றிக்கிடுவோம். இந்த வெயிட் லாஸ் ஜூஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. தினமும் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருதய நோய், மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும்பா. கண் பார்வை குறைபாடு வராமல் பாதுகாக்கும். இந்த ஜூஸில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குப்பா. பித்தத்தை சரி செய்யும், இரத்த ஓட்டத்தை சரி செய்யும், செரிமான பிரச்சனையை சரி செய்யும், ஹார்மோன் குறைபாட்டை சரி செய்யும், கர்ப்பப்பை பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். சர்க்கரை நோயாளிக்கு இது சிறந்த ஒரு நல்ல மருந்து. இதில் அதிகமான வைட்டமின் இருக்குப்பா. நம்ம ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக வச்சிருக்கும், முகப்பரு வராமல் பாதுகாக்கும். இப்பப்பா இது வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜூஸு. இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம இதில் வந்து இந்த ஜூஸில் நம்ம போட்டிருக்கோம். இது நல்லா நம்மளுக்கு வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்பும் நல்லா ஷைனிங்காக நல்லா பளபளன்னு இருக்கும். மாதிரி இந்த ஜூஸை வந்து வாரத்துக்கு 4 நாள் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இது வந்து வெயிட் லாஸ் ஜூஸ்ப்பா. இது வந்து எல்லாருமே நார்மலாக சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம். குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு நாள் பூரா நம்மளுக்கு நல்லா எனர்ஜியாகவும் இருப்போம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம். இப்போ அம்மா வந்து வெயிட் லாஸ் ஜூஸை குடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அம்மா வந்து வெயிட் லாஸ் ஜூஸை குடிச்சிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குப்பா. எந்த ஒரு அந்த பட்டை வாடை, கிராம்பு வாடை எந்த ஒரு வாடையும் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம்.